ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியங்களின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த காலை வேளைகளை முகமுகமாய் உங்களை சந்திப்பதிலே என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்று வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? தேவனை ஆராதித்தீர்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா! அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு மனதார இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீத புத்தகம் 122 அதிகாரம் 7வது திருவசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சுகம், நரமனைக்குள்ளே சமாதானம் இருக்கும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக. இன்றைக்கு சமாதானத்தை தேடி அநேகர் அலைந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இன்றைக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா! இந்த சமாதானத்தை படிப்பு கொடுக்க முடியாது. நான் எம்ஏ படித்திருக்கேன், ஆகவே நான் சமாதானமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், நான் சமாதானமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டிற்கு ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த வீட்டிற்கு நான் கடந்து போன போது அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீதமாய் சொன்னார்கள், பங்களா, காரு, எல்லா சொத்து சுகம் 3 தலைமுறைக்கு இருக்கியா, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில். என் பிள்ளைகளால் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்து சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, சமாதானம் பெறுவதற்கு ஒரே வழி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். 122 அதிகாரம் 1 திருவசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்ற அழைப்பை கேட்டபோது நான் அகமகிழ்ந்தேன். ஆண்டவருடைய இல்லத்திலே போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் சந்ததியாய் வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறான். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 44 அதிகாரம் 3வது இறை வார்த்தையில், சந்ததியுமே நாவியும் சந்தானத்தையுமே ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொன்னார். அப்படியே சந்தோஷம் சமாதானம் வைப்பாராக. அல்லேலூயா! ஒருவேளை மனமுடைந்து கண்ணீரோடு சமாதானம் இல்லாதபடி கதறி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கின்றீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியார் உங்களை பார்த்து சொல்கிறார், உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நான் தருவேன். அல்லேலூயா! நான் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, அன்பு சகோதரா, அன்பு தங்கச்சி, உங்களை குறித்து தான், உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஒரு அருமையான ஊழியர் ஒரு இல்லத்திற்கு ஜெபிக்க கடந்து போயிருந்தார். அந்த இல்லத்தில் உள்ள இல்ல தலைவராக, குடும்ப தலைவர் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது விதமாய் சொன்னாராம், நான் எப்படி கர்த்தருக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் எப்படி என்னை ரட்சித்தார், நான் கர்த்தரை அறியாத ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இயேசுன்னா யாரும் எனக்கு தெரியாது, அவர் என் வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டார் என்று சொல்லி நான் கரத்திலே சூடகத்தை ஏற்றி நான் வழிபட்டு கொண்டிருந்த அந்த நாட்களிலே கர்த்தர் என்னை எவ்விதமாய் என்னை சந்தித்தார் என்று சொல்லி அவர்களுடைய சாட்சியை குறித்து சொன்னார். இந்த சகோதரன் அந்த சாட்சி நிமித்தம் ரட்சிக்கப்பட்டார். அவர் இவ்விதமாய் சொன்னார், என் இருதயத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மற்றெல்லாம் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்த போது இவர் சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க, தேவ சமூகத்துக்கு முன்னாடி நில்லுங்கன்னு சொன்னபோது தான் மனைவி சொன்னாங்க, எங்கள் வீட்டையா போய் தேவாலயத்துக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு, ஒரு காலம் போக மாட்டார். எப்போ போவார்? எக்ஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் போவார், உயிர்ப்புக்கு போவார், மற்ற நாளில் போக மாட்டார். அது வெளியே தான் இருப்பார், உள்ளே வரமாட்டார் ஆலயத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னார். அவர்கள் ஜெபித்து கடந்து வந்தார்களாம். மறுமுறை சந்திக்கும்படியாய் கடந்து போன போது அந்த சகோதரன் தேவாலயத்திலே கடந்து போய் நிற்கிறதை அவள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்று சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, சமாதானம் இல்லாமல் இருக்கிறோ, தேவ சமூகத்தில் தேவாலயத்திற்கு கடந்து போங்கள், தேவனை சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிங்கள். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே
சுகத்தையும் கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுத்து மகிழ பண்ண போகிறார். அல்லேலூயா. எந்த ஒரு நாளில் அல்ல, இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உடைய பாதத்தில் வருகிறேன். உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த ஆவியான் இறங்கி சந்தோஷமும் சமாதானமும் தகப்பனை ரட்சிப்பை கொடுத்து மகிழ பண்ணுவீராக. வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற அந்த கண்ணீரின் பாதைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் மாறுவதாக. தகப்பனே, உலகம் கொடுக்க முடியாத பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உடைய ஜனத்திற்கு கொடுத்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.